நாளைக்கு ஆடி கிருத்திகை. இது முருகனுக்கு ரொம்ப உயர்ந்த நாள். எவ்ரி இயர்ஸ் ஏதாவது ஒரு தடவை, அதாவது ஆடி கிருத்திகை ஒரு நாள் மட்டும் தான் வரும். பட் இந்த தடவை மட்டும்தான் 2 கிருத்திகை இருக்குது. அது என்னென்னா ஜூலை 20 நாளைக்கும் ஆகஸ்ட் 16 ஆடி கடைசியிலையும் வருது. ஓகே, ஜூலை 20 யாரால் பண்ண முடியாமல் தவற விட்டாலும் அது ஆகஸ்ட் 16 அன்னைக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. தென் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தென் ஏகாதசி. அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் இணைஞ்சது. ஸோ நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆகஸ்ட் 16 விட கம்பேர் பண்ணையில் ஆகஸ்ட் 20 ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் என்னோடய பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணி ஒரு 25 டேஸ் தான் ஆகிருக்கும். ஆனாலும் என்னமோ 2 மந்த் க்ளீன் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற காஞ்ச பூ ஃபுல்லாக எடுத்துகிட்டு, தென் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பெட் வைப்ஸை வச்சு எல்லா ஃபோட்டோஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ தான் அகைன் வைக்கையில் பொட்டு சந்தனம் நீட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் என்னோடய பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் நல்லா புளி, உப்பு 2 சேர்த்து வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் பிஃபோர் மேரேஜ்லாம் என் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். எல்லாமே எங்கள் அம்மாவோட கண்ட்ரோல் தான். தென் எங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணுவாங்க. நான் பூஜை அறையில் போய் எங்கள் அம்மா அந்த தீபாரணை எடுத்துக்க சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் தான் நான் போவேன். பட் ஆஃப்டர் மேரேஜ், அதுவும் தனியாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிடுச்சு. எப்படி சொல்கிறது, என்னையவே அறியாமல் நானே ரொம்ப வித்தியாசமாக சேஞ்ச் ஓவர் ஆன மாதிரி ஒரு ஃபீல். முன்னாலாம் பூஜை அறைக்கெலாம் அவ்வளோதான் போகிறதில்ல, அந்த பக்தி மோடெல்லாம் இருக்க மாட்டேன். பட் இப்போலாம் ரொம்ப எவ்வளோ தலைக்கு சாமி வழிபாடு பண்ணி அட்டாச் ஆக முடியுமோ அவ்வளோ தலைக்கு ஆகியாச்சு. தென் அதுக்கப்புறம் கேஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு, தென் அடியிலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீட்டாக வச்சுருவோம். அப்போ தான் நாளைக்கு எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சாச்சு. தென் அதுக்கப்புறம் நாளைக்கு ஆடி கிருத்திகையில் எப்போலேருந்து நல்ல நேரம்னா 12:30 கிருத்திகை அந்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ யாரும் தவற விட்டுறாதீங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக முருகனை வணங்கி என்ன வேணுமோ, அதை நம்ம என்ன கேட்குறோமோ அதை அந்த கடவுள்கிட்ட கொடுத்தா தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குங்கிறது எல்லோரும் நம்புகிறாங்க. நானும் நம்புகிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை முருகனிடம் வேண்டி பெற்றுக்கொள்ளுங்கள்.